இப்ப இந்த பொண்ணு இந்த நரகத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லி அவளோட புகுந்த வீட்டுல இருந்து ஓட ட்ரை பண்றா. கரெக்டா இப்ப அவன் புருஷகிட்ட மாட்டிக்கிறான். அவன் அந்த பொண்ணை பார்த்ததுமே பயங்கர கோவம் வந்து கையில கிடைக்கிற கொம்பை எடுத்து அந்த பொண்ணை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்ப தர வீட்டுக்கும் இழுத்துட்டு போயிடுறான். இப்ப மாமியார் தான் அந்த பொண்ணுக்கு சுத்தனில ஒத்தனம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணால நடக்க கூட முடியாம படுத்துட்டு இருக்கா. அப்பவுமே அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்றான். அன்னைக்கு நைட்டே அவனை கத்திய வச்சு குத்திடலாமான்னு சொல்லி ட்ரை பண்றான். ஆனா அவளுக்கு அதுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. இப்ப வீடு பக்கத்துலயே நிறைய தேல் எல்லாம் இருக்கிறத பாக்குறா. ஒரு தேலை கொண்டு வந்து கடிக்க வைக்கலாம்னு சொல்லி விடுறா. பார்த்தா அந்த தேலையே அவன் சாகடிச்சிடுறான். ஒரு நாள் அந்த லைட் ஆஃப் பண்ணிடலாம் சொல்லி ஸ்விட்ச் தேடிட்டு இருக்கா. பார்த்தா அவன் கரெக்டா அங்க வந்து ஸ்விட்ச் தேடுறத பார்த்துட்டு பயங்கரமா திட்டுறான். ஒரு நாள் இவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் வீட்டுல தனியா இருக்கும் போது சாப்பாடு அடுப்புல வச்சிருப்பாங்க. இப்ப அந்த சாப்பாடு பொங்கி கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிடுது. இதை பாக்குற அவங்க கேஸ் ஆஃப் பண்ணாம வீட்டை விட்டு வெளியே வந்து இதை எப்படியாச்சும் பத்த வச்சிடலாம்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா இந்த வாட்டியுமே எப்படியோ தப்பிச்சிடுறாரு. ரெண்டு பேருமே ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. அங்க பயங்கரமா குடிச்சிட்டு அங்கேயுமே அந்த பொண்ணை ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. இப்ப ரெண்டு பேருமே வீட்டுக்கு வரும்போது அவரால் நடக்க முடியாம ஒரு தண்ணியில வழுக்கி விழுந்துடுறாரு. இவங்க ஸ்டார்டிங்ல கை கொடுத்து காப்பாத்தலாம் தான் பாப்பாங்க. ஆனா அவர் பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே போகட்டும்னு விட்டுறாங்க.